இதுதான் நான் யூஸ் பண்ண ஹெல்மெட். இப்போ நான் இதை எல்லாத்தையும் கழட்டிட்டு திருப்பி எப்படி மாட்டுறேன்றது உங்களுக்கு இந்த ஸ்டாப் மாட்டோம் இல்லையா, இந்த ஸ்டாப் மாட்டும் போது அந்த ஸ்பாஞ்சை சேர்த்து லாக் பண்ணி விட்டோம்னா மைக்கும் ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். இப்படி இருக்கும் மொத்தமாக ஃபிட்டு. அவ்வளோதாங்க. ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மோட்டோ vlog செட்டப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எப்படி ஃபோனில் நான் எப்படி யூஸ் பண்ணி vlog பண்ணுறேன், ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இதுதான் ஃபஸ்ட், அதுக்கு முன்னாடி இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு SMK ஸ்டெல்லார். இப்போ பாருங்கள், இதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற செட்டப்பு. தெரியுதா நல்லா? ஓகேங்களா? இப்போ இந்த செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட் விஷயம் இந்த மாதிரி மொபைல் மவுண்ட் ஒன்று. இந்த மொபைல் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃபோனில் டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் தானே யூஸ் பண்ண முடியும், அதனால டைப் சி டு சி டைப் கனெக்டர் ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 rupees காஸ்ட் ஆகும். அப்புறம் இது ஒரு 300 to 350 சம்திங் காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம், இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நான் இதை எல்லாத்தையும் கழட்டிட்டு திருப்பி எப்படி மாட்டுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். மீன்ஸ் எப்படி ஃபிட்டு திருப்பி லாஸ்ட்டில் எப்படி வரும், எது நான் எங்கெங்கே வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் உள்ள இன்னொரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்கேன், அது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஓரளவுக்கு அது நல்லா சப்ரஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு மவுண்ட் இருக்குது. பழைய ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது பழைய ஹெட்ஃபோன் தான், இப்போதைக்கு தான் மைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பழைய ஹெட்ஃபோன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்ஃபோனை மாற்றிடலாம். அது எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த சைடு நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பார்ட் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். எனக்கு இது நான் யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன் ஃபியூச்சர்லன்றதுனால நான் இதை கட் பண்ணல. இதை எங்கே லாக் பண்ணோன்னா, ஸோ பேடிங்ஸ் இப்படி ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ 2 சைடு பேடிங்ஸும் ரிமூவ் பண்ண முடியும். இந்த பேடிங்ஸ்குள்ளே இதை வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான் ஹெல்மெட்டில். வச்சிட்டோமா, வச்சோன்னா இதில் பட்டன் இருக்கும், அதை அப்படியே லாக் பண்ண வேண்டியதான். அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, இந்த மைக் பீஸ் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஹெல்மெட்டோட சென்ட்ரு, உங்களுக்கு வாய்க்கு கரெக்டாக வர மாதிரி இந்த சென்டரில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மைக் செட்டப் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மவுண்ட்டு தான் மாற்றணும். கரெக்டாக இந்த ஸ்பாஞ்சில் நான் இங்கே ஒரு கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கட்டில் மைக்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவேன். மைக்கு உங்கள் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வைங்க, நீங்கள் பேசுகிறது அப்போ தான் கிளியராக கேட்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை எப்படி லாக் பண்ணுறதுனா, நம்ம எதுவும் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இந்த ஸ்டாப் மாட்டுறோம் இல்லையா, இந்த ஸ்டாப் மாட்டும் போது அந்த ஸ்பாஞ்சை சேர்த்து லாக் பண்ணி விட்டோம்னா மைக்கு ஃபுல்லாக லாக் ஆகிக்கும், ஸ்பாஞ்சும் கரெக்டாக லாக் ஆகிக்கும். ஸோ எதுவும் டென்ஷன் இருக்காது விழுந்துருமோன்ட்டு. அப்புறம் அதை மாட்டும் போது ஃப்ரண்ட்டில் இந்த பீஸ் இருக்கும், எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும் ஹெல்மெட்டுக்கு. இதை நம்ம கழட்டிக்கணும், மறந்துட்டேன். இதை கழட்டிட்டு மாட்டினோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை சும்மா லாக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாட்டியாச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கீழே இந்த சின் ஸ்ட்ராப் இது பீஸ் வரும் இல்லையா, இதை திருப்பி இதே பிளேஸில் மாட்டிட வேண்டியதான் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராப்பை கொஞ்சம் கேப் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், செட்டப் ரெடி. இப்போ உங்களுக்கு என்ன நான் மாட்டி காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெல்மெட் செட்டப் மோட்டோவ்ளாக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த சென்சாரு எந்த பக்கம் வேணுமோ வச்சுக்கலாம், மேலேயா கீழேயான்றது நம்ம உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போகவே எனக்கு கொஞ்சம் தான். ஸோ தட் இப்போ இதனால மைக்கும் இருக்குது, இப்போ லாக் பண்ண ஃபோன் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் மோட்டோவ்ளாக் செட்டப்பு. பார்த்தீங்க இல்லையா, நான் இப்போது இந்த செட்டப்பை வச்சு மாட்டி காமிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் அவுட்கம் இருக்கும் லாஸ்ட்டில். அண்ட் தென் ஃபோனுக்கு ஒயிட் ஆங்கிள் சென்சார் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி இந்த ஒயிட் ஆங்கிள் இல்லாத ஃபோன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேபி ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு என்னென்னா ஒயிட் ஆங்கிள் லென்ஸுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக விற்பாங்க. அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மோட்டோவ்ளாக் செட்டப்பில் வேணும்னா. ஜஸ்ட்டு நான் மெமரிக்காக எங்கேயாச்சும் ரைடு எப்போயாச்சும் போகிறேன், அப்போ என் மெமரிஸ்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபோனை இந்த மாதிரி மாட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் மெமரிஸ்க்காக தான். வ்ளாக் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வைட் ஆங்கிள் செட்டப் இருந்தால் தான் மோட்டோ வ்ளாகுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கலோட பார்ட்ஸும் கொஞ்சம் கவர் ஆகும். அண்ட் தென் வியூவும் ஆங்கிளும் கரெக்டாக இருக்கும், ரோடு விசிபிலிட்டி ஐ எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ இந்த செட்டப்க்கு எனக்கு ஆனது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 அரௌண்ட், அவ்வளோதான். ஒரு 500 உள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 500க்குள்ளே மொபைல் வச்சு மோட்டோ வ்ளாக் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் வேணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதை ஃபுல்லாக நான் மோட்டோ வ்ளாகு ஃபோன் வச்சு தான் பண்ணது. ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மோட்டோ வ்ளாக் செட்டப்.